சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க. சமீபத்தில் இந்த காங்கிரஸ்ல நிறைய மாற்று கருத்துக்கள் இந்த கூட்டணி தொடர்பாகவும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த மாதிரியான சூழல்ல நீங்க போய் சந்திச்சிருக்கீங்க. செல்வ பெருந்தகை அவர்கிட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணீங்க? இந்த கூட்டணி தொடர்பாக ஏதாவது பேசியிருந்தீங்களா? தேர்தல் நெருங்கி வரும் நேரத்தில் எந்த ஒரு சலசலப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அக்கறையின் அடிப்படையில் தான் எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சியில் நாங்கள் நிர்வாக ரீதியாக முடிவெடுத்து இந்த சந்திப்பை நடத்தினோம். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் தோழர் கு. செல்வ பெருந்தகை அவர்களோடு எங்களுக்கு நீண்டகால நட்பு உண்டு. அவ்வப்போது அலைபேசியில் நாங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக, வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக தான் எங்களுடைய நட்பு இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாங்கள் அதை அலைபேசியில் கூட இந்த விஷயத்தையெல்லாம் பேசியிருக்கலாம். ஆனாலும் நேரடியாக சந்திக்கும் போது தான் அது முக்கியத்துவம் பெறுது. அந்த அடிப்படையில் தான் கடந்த ஒரு வாரம் 10 நாட்களாகவே கூட்டணியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்துவது போல சில கருத்துக்களை சிலர் சமூக வலைதளங்களில் பரப்பி வந்தார்கள். யார் அவங்க? 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதரர்கள் தான். ஆனால் தலைவர்கள் மட்டத்தில் அமைதி இருந்தாலும் கீழ்மட்டத்தில் காங்கிரஸ், திமுக சொல்றீங்களா? நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாரையும் வச்சுக்கிடுங்களேன். இது ஆரம்ப நிலையிலேயே சரி செய்யப்பட வேண்டும். இது வளரக்கூடாது. குறிப்பாக எதிரிகளுக்கு, அரசியல் எதிரிகளுக்கு மகிழ்ச்சியை தந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாம் போய் சந்தித்து அவங்கள்ட்ட பேசணும். என்னென்னா, எந்த கருத்துகளையும் யாரும் பேசலாம். ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய எதிர்காலத்தை கருதி, தங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பத்தை காரணப்படுத்தி எந்த கோரிக்கையையும் வைக்கலாம். அதையெல்லாம் பொதுவெளியில் விவாதிப்பது என்பது ஆரோக்கியம் தராது. அதனால ஒரு தோழமையில் ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் ஒரு விண்ணப்பத்தை வைப்பதற்காக நேரில் நாங்கள் சென்று பார்த்துட்டு வந்தோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.